விவசாயம் என்பது வியாபாரம் கிடையாது. அது நம்மளுடைய வாழ்க்கை முறை என்று எடுத்து சொன்ன நம்மாழ்வார் ஐயாவுடைய ஏ பிறந்த நாளுங்க. இன்று வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி நம்ம நம்மாழ்வார் ஐயாவுடைய பிறந்த நாளுங்க. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்மளுடைய நிவிஸ்கல்ல வந்துட்டு இன்றைக்கி கீரைகள், பழங்கள், பூக்கள், காய்கள் மற்றும் வந்து விதைகளை வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க. அவரை நம்ம நம்மாழ்வார் ஐயாவை போற்று விதமாக நம்ம நிவிஸ்கல் வந்து இவ்வளோ அறுவடை வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க. அவர் வந்து கிராமத்து மக்களோட பேசும்போதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு என்ன மனசுல பட்டதுன்னா, அறிவு மக்கள்கிட்ட இருக்குது, அறிவு புத்தகத்துல இல்ல, அறிவு காலேஜ்ல இல்ல. அப்போ என்ன பண்ணா, உட்கார்ந்து விடுகதை போடும்போது புதுக்கோட்டை பொண்ணு அந்த விடுகதையை போட்டான். அடி காட்டுல, நடு மாட்டுல, நுனி வீட்டுல. பயிரை அறுவடை பண்ணும்போது அடி கட்டையே காட்டுல விட்டுட்டோம், நடுவுல உள்ளதை மாட்டுக்கு போட்டுட்டோம், நுனியில உள்ளது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். எனக்கு ராத்திரி முழுதும் தூக்கம் வரல. என்ன அற்புதமான ஒரு ஞானம் இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினைச்சேன். நான் என்ன நினைக்கிறேன், ஏன் அடிக்கட்டையே காட்டுல விட்டோம், சாப்பிட முடியாத என்னால விட்டுட்டோம். ஏன் இந்த வைக்கோல மாட்டுக்கு போட்டோம், சாப்பிட முடியாத என்னால மாட்டுக்கு போட்டோம். நுனியில உள்ளது சாப்பிடணும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். குத்தும் போது தவிடு வந்தது, சாப்பிட முடியாத மாட்டுக்கு வச்சுட்டோம். அப்ப நமக்கு வேண்டாதெல்லாம் மண்ணுக்கு கொடுத்தோம், வேண்டாதெல்லாம் மாட்டுக்கு கொடுத்தோம். அது ரெண்டு நமக்கு வேங்கரெல்லாம் கொடுக்குது. இவ்வளவுதாங்க இயற்கை விவசாயம். இதுக்கு எதுக்கு புத்தகம் வேணும், இதுக்கு எதுக்கு காலேஜ், இதுக்கு எதுக்கு வாத்தியாரு?